சில நேரங்களில் நம்ம உண்மைய ஒரு இடத்துல நடந்த சம்பவம் நான் இடைப்பட்டதுனால சொல்றேன் உங்களுக்கு. ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு பொண்ணை பார்க்கணும்னு சொன்னாங்க. அப்பொழுது அவங்க சொன்ன உடனே எனக்கு ஒரு பெண் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த பெண்ணு ஒரு ஊழியக்காரருடைய மக, நீங்க கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னாரு, இல்லைங்க அதை பத்தி ஏற்கனவே விசாரிச்சோம், யாரும் சரியா சொல்லலை, நாங்கள் ஏற்கனவே அந்த பிள்ளைய வேணான்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேற பொண்ணை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அவர் சொன்னாரு, சரி ஓகே ரைட், இது வேற பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உணர்த்தினதாச்சே, சரி இவங்க ஏற்கனவே இதை கேட்டுட்டு தப்புன்னு நினைச்சிட்டாங்க போல அப்படின்ட்டு விட்டாச்சு. ஆனா ஒரு 1.5 வருஷம் கழிச்சு அந்த கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடுறாங்க. அந்த பையனுக்கு பொண்ணு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. பார்த்தா நான் எந்த பொண்ணை நம்ம சொன்னமோ அதே பொண்ணு. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த பிள்ளைய ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னோமே அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரு, இல்ல நாங்களும் எங்கேயோ தேடி பார்த்தோம், கடைசியில கர்த்தர் இதைத்தான் வாய்க்க பண்ணினார். அந்த பிள்ளைய பத்தி மனுஷர்கள் சொன்ன கருத்து வேறு, தேவன் சொன்ன கருத்து வேறு. இன்னைக்கு 10 வருஷத்துக்கு மேல அந்த மாப்பிள்ளையும் பண்ணியும் சந்தோஷமா 2 பிள்ளைகளோடு கூட கர்த்தருக்குள் ஊழியத்தையும் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பல நேரத்துல நாம என்ன நினைக்கிறோம், இந்த ஆளுங்க பொறாமையில கூட சிலர் தீமையான காரியத்தை சொல்லி விடுவார். உங்க மேல இருக்கிற பொறாமையில நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு கூட சொல்லுவாங்க. உங்க மகளை பத்தியோ உங்க மகனை பத்தியோ துர்ச்செய்தி சொல்லுவாங்க. அதனாலதான் எப்பவும் சொல்றேன், மனுஷன் சொல்றதை வச்சு எந்த தீர்மானத்தையும் எடுக்கணும். தேவன் சொல்ற தீர்மானத்தை வச்சு பார்க்கணும். கர்த்தர் முன்பாக போவார், அவர்கிட்ட கேட்க